ஒரு ஈவினிங்கோட மினி விளாக் தான் இது. பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்தோடனே பால் டம்ளர் எடுத்துட்டு அண்ணா மடியில போய் உட்காந்துட்டா. கரெக்ட்டா வெளிய போறேன், மழை தூற ஆரம்பிச்சிருச்சு. வானெல்லாம் நல்லா கருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா வந்து ரொம்ப மழைலாம் இல்ல. லைட்டா தூறுச்சுன்னு கடகடன்னு காஞ்ச துணியெல்லாம் எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் துணியெல்லாம் காஞ்சிட்டு தான் இருந்தது. ஹெவியா வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா மழை கன்டினியூஸா பெய்றனால துணி காயறதே இல்ல. அண்ணன பார்த்ததுலேருந்து மாமா மாமான்னு அண்ணா பின்னாடியே தான் சுத்திட்டு இருந்தா எங்க போனாலும். சரி அண்ணனும் வந்து நைட்டு பெரண்ட சட்னி அரைக்கிறேன்னு சொன்னனால பெரண்ட பறிச்சு தரேன்னு மேல போயிட்டாங்க. ஏன்னா கையில நார்மலா பறிக்கும்போது கையில பிப்பு எடுக்கும்னு சொல்லிட்டு நானே பறிச்சு தரேன்னாங்க. சரி பாப்பாவுக்கும் வந்து நல்ல சளியா இருந்தது. கொஞ்சம் கற்பூரவள்ளி இல குடுக்கலான்னு அத பறிச்சுட்டு திரும்பி பார்க்குறேன், அவ கையில ஒரு வெங்காய செடிய புடுங்கிட்டு நின்னுட்டு இருந்தா அம்மா வெங்காயம்ன்னு. இப்பதான் வந்து செடி வளர்ந்துட்டு இருக்கு. அதனால டக்குன்னு கையில வாங்கி அத அப்படியே பறிச்சு நட்டு வச்சுட்டேன். எப்ப மாடிக்கு போனாலும் சரி, பாப்பா இந்த மிளகு தக்காளி காய் வந்து பறிச்சு சாப்பிடுவா. சுக்கிட்டி கீரைன்னு சொல்லுவாங்கல்ல, அதனோட காய் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அத வந்து பறிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா ஒண்ணு ஒண்ணா. சரி வந்து நல்ல சளி இருக்கனால தலரசம் வச்சு குடிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருந்தது. நானும் வந்து அண்ணனோட அப்படியே பிரண்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சும்மா அந்த நுனியில இருக்க இலை, அப்புறம் அந்த நுனி கொழுந்தெல்லாம் வந்து கிள்ளிட்டு மேலேயே மொசு மொசு தலை இருந்தது. அதையும் பொறிச்சுட்டு பின்னாடி வந்து தூதுவளை இருந்தது. சரி அத பொறிக்கலாமேன்னு போயிட்டேன். இந்த இலை நல்லா முள்ளு முள்ளா இருக்கும். அதனால கேர்ஃபுல்லா பொறிக்கணும்ல, நல்லா குத்தி வச்சிரும். மொசு மொசு தலை பறிக்கிறத நான் காட்டல. இதுதான் இந்த மாரி தான் இருக்கும். இது வந்து தூதுவளை தலை. இது 2யுமே ரசத்துக்குன்னு எடுத்துட்டு வந்தாச்சு. அதே மாரி பிரண்டையும் எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ நைட்டு வந்து டின்னருக்கு இத வச்சு தான்